ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே பேசும் பொருளாவே ஆயிடுச்சுங்க. எல்லாருமே இப்ப அதை பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பயங்கரமான கலெக்ஷன் அள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னாவே 100 கோடி தாண்டி போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் இன்னும் வரல. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல வந்து தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு. ஸோ இப்போ இந்த 2 நாட்கள் வந்து எவ்வளவு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியல. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து கிங்கா தான் வந்து இப்போ அஜித் அவர்கள் இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா டோட்டல் டிக்கெட்ஸ் எவ்வளவு சோல்ட் அவுட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் டிக்கெட்டுக்கு மேல வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதனை படைத்து வருகிறது குட் பேட் அக்லி. எவன் நினைச்சாலும் எவனும் தடுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து குட் பேட் அக்லி போயிட்டு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கதறினே இருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேக் ரிவ்யூ, அந்த ரிவ்யூ, இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது போக பார்த்தோன்னா இளையராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து குட் பேட் அக்லி மேல வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி எங்க 3 பாட்டை வந்து இவர் எடுத்துட்டாரு, எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வரை கேட்டிருக்காரு. ஸோ வந்து இதை வந்து எதிர்த்தரப்பு, அதாவது மைத்திரி மூவிஸ் வந்து எதிர்த்தரப்பு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்காவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்காக காப்புரிமை எல்லாமே வாங்கியாச்சு. ப்ரொடக்ஷன் டீம், அதாவது அந்த ப்ரொடியூசர் டீம் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் ரைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அவங்க கிட்டயே வாங்கியாச்சு. ஸோ வந்து இதுல எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து தெளிவா கொடுத்தாச்சு. ஸோ வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து எவனும் எடுக்கவும் முடியாது, யாரும் இதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு இவங்க டீமும் வந்து தைரியமா இருக்கிறாங்க. ஸோ வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணா தானே வந்து பயப்படுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும். இருந்தாலும் ஒரு படம் வந்து வராங்க, இவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறாங்க, ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு, கண்டிப்பா வந்து இளையராஜா அவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். ஸோ அதனால இது வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே வந்து எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறது. ஆனாலும் வந்து இந்த படத்தை வந்து கெடுக்கணும், இந்த கலெக்ஷனை கெடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இங்க பாருங்க, 5 நாட்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி இது எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது ஷாரு கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா அப்போ அவங்க மைண்ட் செட் இப்ப எப்படிங்க இருக்கும்? ஒரு நல்ல மனிதர் நான் ஏத்துக்க முடியாது. இது எப்படி எல்லாத்துலயுமே வந்து இந்த சர்ச்சையா வந்து பண்ணியிருந்தா எப்படி இதெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ளவே முடியாது. அஜித் ரசிகர்லாம் பாத்தீங்கன்னா கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஆனா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு சிலர் என்ன பண்றாங்க, சிலர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியல, அவங்க என்ன பண்றாங்க, என்ன உங்களுக்கு பாட்டுனா ஜிவி பிரகாஷ் வந்து என்ன அவரே போட்டு எடுத்துக்கலாம், எதுக்கு மத்தவங்க பாட்டை திருடி வந்து இது பண்ணிருக்கீங்க, இந்த பாட்டாலதான் வந்து இந்த படமே ஹிட் ஆகுது, இல்லைன்னா இந்த பாட்டு இல்லைன்னா படமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த பாட்டாலதான் படம் ஹிட் ஆச்சான். இவனுக்கு எப்பாற்பட்ட ஒரு அயோக்கிய பசங்களா இருப்பானுங்க பாருங்க. இந்த பாட்டாலே படம் ஹிட் ஆச்சு. ஓ இதுல என்ன போட்டிருந்தாலும் அஜித் குமாரியா பயங்கர மிரட்டி விட்டுருக்காரு. இந்த பாட்டால ஹிட் ஆச்சா? இந்த பாட்டெல்லாம் ஹெட்போன்ல போட்டு MP3 பிளேயர்ல கேட்டு போயினே இருப்பாங்கல்ல, யூடியூப்ல பாட்டு கேட்டு போக மாட்டாங்களா? இது என்ன புரியலையே? இது ஒண்ணு தூக்கின்னு வந்துடுறீங்க. இதுவா வந்து அவருக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்னதான் சொல்லுவாங்க, பாத்தீங்களா வந்து இங்க இது அழிக்கிறதுக்கு வரீங்க, இது பண்றது வரல, இதுக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விடுவீங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்க கூட நம்பாது. நீங்க வந்து என்னதான் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இந்த மாதிரி எதிர்கருத்து தெரிவிச்சாலும் சரி, இந்த படத்தை காலி பண்ணும் சொல்லிட்டு இளையராஜா அவர்களும் உசுப்பேத்தி விட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து நடக்கிற வாய்ப்பு கிடையாது. படக்குழுவினர் வந்து பக்காவா ஸ்ட்ராங் ஆகுறாங்க. யார் படங்க அது? ஏகே படங்க. ஏகே இருக்காரு பின்னாடி. எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்ல, நம்ம யாருக்கிட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், பேசி தீர்த்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. சோ எல்லாரும் வந்து அடக்கி வச்சுட்டு கிளம்புங்க, காத்து வரட்டும்னு சொல்றோம். நம்ம ஏகேவோட அடுத்த ப்ராஜெக்ட் யார் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து அஜித் குமார்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே நம்ம ஏகே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டே ரொம்ப வந்து இது தலைகணம்லாம் தலையில வச்சுக்காத, இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுரு, அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்றது யோசி,
போயிட்டே இரு, இதை பத்தி எதுவுமே யோசிச்சு பெரிய விஷயமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திமன் சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா வந்து எதனா ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படம் யாரு கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்கி பாஸ்கர் இருக்காருயா, வெங்கி அட்டுல்ட்ரி கூட வந்து பண்ண போறாங்க. வெங்கி அட்டுல்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லக்கி பாஸ்கர்ன்ற ஒரு படம் எடுத்திருப்பாரு. அதாவது பேன் இந்தியா பிலிமா தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அஜித் குமார் வச்சு நான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின்றாவும் சொல்லப்படுது. எது எப்படியோங்க, நமக்கு வந்து ஏகே படம் வருஷம் வருஷம் ஒரு படம் வந்தாலே போதும், நம்ம வந்து கொண்டாடுவோம். எந்த வித சர்ச்சைக்கும் வந்து எங்க சர்ச்சையெல்லாம் வந்து எத்தனையோ வாட்டி பார்த்தாச்சுங்க. நம்ம தொடக்கத்துல இருந்து அஜித் குமார் அவர்கள் வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து கால் வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து அவர் பின்னாடி பேசுறவங்க வந்து அதிகம் முன்னாடி பேச மாட்டாங்க. அவர் வளர்ச்சியை கண்டு ஒரு நல்ல மனிதரை வந்து கெட்டவரா மாத்துறதுக்காக வந்து எத்தனையோ பேர் எதோ பண்ணாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா அவரை வந்து வரவிடாம அவர் தமிழே பேசுறது அது பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சு பேசினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஒரு பேச்சை கேட்கறதுக்கே வந்து ஒரு கூட்டம் வருது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனிதர் வந்து வளர்ந்துருக்கிறாரு. அதாவது உதவி வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஆனா அப்படின்லாம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் வந்து யார்கிட்டயும் வந்தது நான் தான் உதவி பண்ணுன்றது சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் தான் அஜித் குமார். இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு வந்து இப்படி வந்து எல்லாருமே வந்து இப்படி பண்றீங்களே, அதுதான் ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இளையராஜா சார் மேல வந்து ஏகப்பட்ட பேருக்கு மரியாதை இருக்குங்க, அஜித் குமார் அவர்களுக்கும் மரியாதை இருக்கு. இருந்தாலும் வந்து இவருக்கு போய் நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா ஏன் யோசிக்க மாட்டாருன்றதுதான் ஒரே மன கஷ்டமா இருக்கு.